எங்கே இருந்து வந்துட்டேன். சரி போனா போட்டேன், ஒரு இரவு தங்கிட்டு போறேன்னு உனக்கு வர சொல்லிட்டாங்க. வீட்டுல போனோடனே நீங்க மலையாள கஷ்டத்துல ஆமா எனக்கு பசி ஓவராய் போச்சு. பசி ஓவராய் போச்சு. என்னடா பசி ஓவராய் போச்சுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்டேன், ஏமா எதனா சாப்பிடுறதுனா குடுமான்னு கேட்டேன். கொடுத்தாங்களா? ஏதோ வீட்டுல இருந்து கொடுத்தாங்க. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி சாப்பிட்டோன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்னதுமா? என்ன பழமொழி? உண்டா மழக்கம் தொண்டனுக்கு உண்டு. அது மாதிரி எனக்கு தூக்கம் வந்துருச்சுமா. மலையா என்ன கஷ்டமாச்சப்பா? வெறும் தரையில பட முடியுமா? முடியாது. என் ரேஞ்சினா என் கெப்பாசிட்டினா அதானே சொசைட்டினா சொசைட்டினா போலூர்ல இருந்து கண்ணமங்கலம் போற வழியில ஐயம்பாளையத்துல புளியாமரத்துல என்ன வேலை செஞ்சிருந்தேன். எல்லாம் விட்டுங்க ஊருக்கு ஊருக்கு தாலி அந்த பையன் 4 மாசம் ஆச்சா 3 மாசம் ஆச்சா வந்துங்க? 4 மாசம் ஆயிருமா நாடகத்துறை வந்து. 4 மாசம் ஆச்சு நாடகத்துறை வந்து. என்ன வேலை காட்டுற கொள்ள பையன்? தர்பூசணி எண்ணெய் தான் வித்துக்கிறேன். இன்னும் நாவு பழம் விக்கிறவனும் பாஸ்கர் சேனல் சேலுவனும் சமாசா விக்கிறவனும் இதெல்லாம் வித்துக்கிறாமா. அவன் தொழில் அவனுக்கு பிடித்தமான தொழில். சொல்லுங்க ரேஞ்ச் என்ன கெப்பாசிட்டினா என் தகுதி அவனை கேக்குறாங்களே. சொல்லு அந்த பொண்ணை பார்த்து கேக்குறேன். சொல்லு வெறும் பயில பட முடியுமா? முடியாது. சொன்னியா? பார்த்தேன். 3 தலைவலி தட்டமா? 3 தலைகாணியா? 22 பேரு இவன் 3 தலைவலி தர்றான். எதுக்குடா? 3 தலைவலினா இல்ல அது அப்படிதான்டா. அப்படினா நான் நினைச்சேன் ஒரு தலைகணி அவளுக்கும் இன்னொரு தலைகணி எனக்கும்